நம்ம தியேட்டரில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய யாஸ் அவங்க நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய டாக்ஸிக் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதோட உங்களுடைய கமெண்ட்ஸையும் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த படத்தினுடைய கதை அவ்வளவு ஒரு பிரமாதமாக எல்லாரும் பிரமிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தினுடைய கதை அந்தளவுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு படு கேவலமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு படு கேவலமாக ஒரு பேனாவை படத்தினுடைய கதை மெயினாக இந்த கதை தாங்க. கதை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவோம், ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவோம். ஆனால் இங்கே படம் ஃபுல்லாக பார்த்தா கூட அந்த ஒன்லைன் ஸ்டோரியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கதை மிக பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. யாரும் தயவுசெய்து இந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி கேட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்குன்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. பேனாவை பிடிச்சி எழுதவே முடியாத அளவுக்கு அந்த கதையை எழுதி வச்சுருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படி இருக்குது. அப்போ கதையே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கதையோட திரைக்கதை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய டியூரேஷன் 3.5 மணி நேரம். இந்த படத்தினுடைய கதை அந்தளவுக்கு ஒரு படு மோசமாக எப்படி இந்த கதை எப்படி எடுத்தாங்க. அதாவது ஒரு 3 வருஷமாக ஒரு 650 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 650 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவ்வளோ பெரிய ஒரு தொகையை இந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 3 வருஷமாக ஒரு கதையை எழுதி எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் அப்போ அந்த கதை எப்படி இருக்கணும், அந்த படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு டைரக்டர், அதுவும் ஒரு பெண் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கீது மோகன்தாஸ், இவங்க இந்த கதையை எப்படி முதல்ல வடிவமைப்பு கொண்டு வந்தாங்க. சும்மா போகிற போக்கில் என்ன தோணுதோ அதையெல்லாம் அந்த படத்தில் எழுதி வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு யதார்த்தமாக தெரியுது. ஸோ இந்த படத்தினுடைய கதையும் கிடையாது, திரைக்கதையும் கிடையாது. சரி, ஓகே, கதை இல்லை, திரைக்கதை இல்லை. இந்த படத்தினுடைய நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இப்போது ரீசெண்டாக வந்த படம் இருக்குது, இருமுடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்திருக்கக்கூடிய அந்த குழந்தையோட நடிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு யதார்த்தம், அந்த ஒரு நடிப்பு அது கூட இந்த படத்தில் இல்லைங்க யாருக்கிட்டையும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் நடிப்புங்கிறது சும்மா மூஞ்ச திருப்புனா அப்படி உடம்பு ஆட்டுனா எல்லாமே ஒரு நடிப்புன்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தில் அப்படி ஒரு ஸ்டைலாக அப்படி ஒரு எல்லாரும் நம்பிடுவோம், அப்படி இதுதான் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் நினச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நடிப்பு இந்த படத்தில் மிக ஒரு கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரையிலும் நடிப்பும் சரி, கதையும் சரி, திரைக்கதையும் சரி எந்த அளவுக்கும் ஒரு ஒர்த்தபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த கதை சரியில்லை. அந்த கதையை நம்ம எப்படியாவது ஒரு ஈடு கட்டி இப்போ ஒரு படத்தில் கதை சரியில்லைன்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக், அதாவது இசையும் சரி, சினிமாட்டோகிராஃபி, அதே மாதிரி இந்த டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த கதையை அந்த படத்தை வெற்றிக்கு கொண்டு போகும். ஆனால் அப்படியாவது கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தாலும் இந்த படத்தினுடைய இசையும் சரி அந்தளவுக்கு பேசும்படியாக இல்லை. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியும் சரி அந்தளவுக்கு பார்க்க முடியாகவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ஒரு சினிமாட்டோகிராஃபியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சீனை காமிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறதா இதை ஏன் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு ஊரில் போய் ஒரு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்கன்னா அந்த ஊரில் அந்த விஷயம் இருக்குமா, அந்த ஊருக்கு அந்த விஷயம் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஸோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரில் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சினிமாட்டோகிராஃபியாக காமிக்கும் போது அது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். சரி, அது போகட்டும். டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் அது நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு
50% 50% சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக எடுத்திருக்காங்க. ஆனால் அது 50%ம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. மேட்ச் பண்ணி இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கட்டுங்க படத்தில். ஸோ நீங்கள் வந்து 3.5 மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. அதை வந்து ஒரு 1.5 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க. இதை இன்னும் குறைக்க முடியல அவங்களால. அப்படிங்கிறதுனால படத்தை வந்து காமிக்கிறதுங்கிறது அதுவே ஒரு 3.5 மணி நேரம் ஓடுது பாருங்கள். அப்போ 3.5 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த நிலைமைக்கு வெளியில் வருவோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஹீரோ வந்து என்ன பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வருவார், தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், அடிப்பார், குத்துவார், அடுத்து பொண்ணு கூட போவார். அதே மாதிரி திரும்ப வருவார், அடிப்பார், தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், வெட்டுவார், குத்துவார், ஷூட் பண்ணுவார், திரும்ப பொண்ணு கூட போவார். இதே மாதிரி ரிப்பீட்டாக போயிட்டே இருக்கும்போது இந்த படத்தினுடைய கதை எப்போ தான் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கதையை தேட முடியும். அக்கம் பக்கம் பார்த்தா கதை சரி எங்கேயோ இருக்கும், வரும் படத்தில் ஏதோ ஒரு இடத்துல கதை வந்து நமக்கு கிடைக்கும், பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி நம்ம உட்காந்துருந்தாலும் படம் முடிகிறவங்களும் கதையை காணும். ஸோ படம் முடிஞ்சு போச்சு. அப்போ 3.5 மணி நேரம் நம்ம வந்து படத்தில் கதையை தேடுற மட்டும்தான் விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயமா பார்த்துக்குங்க. இந்த படத்தினுடைய கதையை அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சிருக்கிறது மிக மிக டிசப்பாயிண்டடு. இந்த படத்தை பார்க்க போகும்போது அது இல்லாமல் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து 200 ரூபா, 220 ரூபா, 250 ரூபா, சில 5000 ரூபா வரல கூட இந்த டிக்கெட்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு போய் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லாரும் நினச்சி போய் பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் 5000 ரூபா அறிகுறியாக போயிடுச்சு அப்படின் மாதிரி எல்லாம் நினச்சி வயிறெறிஞ்சி இந்த படத்தை வந்து வெளியில் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஏமாந்து போய் வெளியே வரும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு நம்ம வந்து வெளியில் வருவோம். அந்த அளவில் இருக்கும். 3.5 மணி நேரம் போய் வெட்டியாக உட்காந்து நான் உங்களுக்கு ஏசி கொடுக்குறோம் இந்த படத்தில் வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து சொகுசாக 3.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து நான் கரண்ட் பில்லு செலவு பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஓகே, இதில் யாருக்கு வேணும்? எனக்கு தேவை படம் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, அதுக்கான காசு கொடுத்துருக்க, அதுக்கு ஒருத்தவளா, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ வெளியில் வரக்கூடிய ஆடியன்ஸ் என்ன நிலைமையில் வராங்க இந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்னா ஒரே புலம்பல். இந்த படம் அந்த அளவுக்கு வந்து படத்தில் நடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா வெளியில் வரவங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான நிலைமையில் வராங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பெண்களை வந்து இந்த படத்தில் வந்து 4-5 ஹீரோயின் வச்சுருக்காங்க. எதுக்கு என்ன ஹீரோ வந்து பெண்களை வைத்து எதுக்காக அப்படி ஒரு 4-5 ஹீரோயினை வச்சுக்கிட்டு இந்த ஒரு கதையே இல்லை 5 விஷயம் பிரயோஜனம் இல்லாத ஒரு கதையை வச்சுக்கிட்டு எதுக்கு 5 ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. பெண்களை வந்து போற்றி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கதையில் இல்லை. பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதையை வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கதையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் இந்த படமே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு படம் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வேறு என்னங்க, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெஸ்ட்டு தமிழ் மூவி ரிவ்யூ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுவும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.